சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர் போராகுமா என்னடாது பலே வெள்ளி தேவா பாஞ்சாலம் குறிச்சிக்கேவா அண்ணே என்னப்பா என்னையும் நம்பி ஒரு 10 ஏஜென்ட் நாடகம் இந்த வருஷத்துக்கு ஒரு நிறைய கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நாடகம் நான் ஆடி கொடுக்கணும். அவங்களுக்கு திருப்தியா செய்யணும்ல, தொழில நம்ம திருப்தியா நம்ம செய்யணும், அவங்களுக்கும் செய்யணும். திருப்பிட்டோம் பாரு. எப்படி இல்ல செய்யலாம். என்னை நம்பி பல ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அப்படி இறக்கம் இப்படி இல்ல, இறக்கமா இப்படி ஏறி போறது இறக்கம் இல்ல. இது என்ன ராகம்? இது பழசாதி ராகமோ? அந்த கட்டை மட்டும் உனக்கு அங்க தவ வேண்டாம். மண்டை மேல கொண்ட போட்ட சாமியாரு. ஐயா எனக்கு ஒரு அருள் கொடுங்க. என்ன அருள் கொடுக்கணும்? இந்த புண்ணிய வாக்களுக்கு நல்ல புத்திய கொடுங்க. அந்த பக்கம் போனா உன்னை அடிக்கிறாங்க, விழுந்து கடிக்கிறாங்க. இல்ல, அவர் நல்லதை தான் செஞ்சாரு. இல்ல சுதிய கூட வச்சு கத்த விடுறாங்க. சேருவார்கள் ஞானம் என்று செப்புவார் தெளிவுளோர். இந்த மிருதகாரனுக்கு வெதர் வைக்க வரதான் பாரு. என்ன பாவாடையா? அதுக்கு தானே மருந்து கேட்டான்ட்டு. மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரு? இது பாவாடை இல்ல, நல்ல துணியா தான் இருந்து டிசைனா தச்சிருந்தேன். வீட்டில் கொண்டு நாய் கவி பிடிச்சி ஒரு பக்கம் அதை மாடல் பண்ணிட்டேன். நாயின்னு சாதாரணமா சொல்லாத. பைரவர். என்னவர்? பைரவர். அதுக்கு பைரவர்னு ஒரு பேரு. ஆமா, ஏன்னா சிவனுடைய பிள்ளை மொத்தம் 4 பேரு. சிவனுக்கு 2 பிள்ளை தாங்க. யார் சொன்னது? என்ன எனக்கு தெரியாதா? அவரால் பிள்ளைய சொல்லலாம். அவரால் உற்பத்தி செஞ்சவங்க 4 பேரு. 3 பிள்ளை தாங்க. யாரு 3 பிள்ளைங்க? பிள்ளை யாரு? முருகன், ஐயப்பன்.
ஐயப்பன்லாம் கணக்குல வராது. ஏன் அது ரெண்டாவது முன்னாடி பிறந்ததா? தோற்ற வேறு, உற்பத்தி வேறு, படைப்பு வேறு, சிருஷ்டிப்பது வேறு. விநாயகர், வீரபத்திரர், பைரவர், வேலவர், இந்த 4 பேர் ஒவ்வொரு காரணத்துக்காக அவதாரம் செஞ்சாங்க. சிவனால் உருவாக்கப்பட்டவங்க இந்த 4 பேர். எவதாரத்தை செஞ்சாங்க? எவதாரத்தையும் செய்யல, அவதாரத்தை செஞ்சாங்க. அவதாரத்தை செஞ்ச எவதாரத்தை நீங்க செய்யக்கூடாது. என்னங்க உங்க தம்பி, நான் உங்களை மாதிரி தானே இருப்பேன். உண்மையை உன்னை பாராட்டேன்டா. புதுக்கோட்டை நீர் சங்கத்துல முன்னாள் தலைவர் ஒருத்தர் இருந்தார், டிஆர் மகாலிங்கம்னு ஒருத்தர். என்ன சினிமா நடிகர், சினிமா நடிகர் டிஆர் மகாலிங்கம். இசைத்தமிழ் செய்த அருள்சாதனை. அவர் படம் பார்த்திருக்கியா? அவருடைய உருவப்பண சங்கத்தில் இருக்க. எங்க இருக்க? முன்னாள் முத்தமிழ் நாடக நடிகர் சங்க தலைவர். என்ன மகாலிங்கம்? டிஆர் மகாலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொந்த ஊரு மதுரை பக்கம் சோழவந்தான். சோழவந்தான்னா சோவுக்கு என்ன வரும்? சோவுக்கு எஸ் வரும். அப்புறம் எப்படி டீ வந்துச்சு? டீ அப்பா இருக்கும். இதெல்லாம் அப்படி இல்ல, ஆராய்ச்சி தேவை. மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகாமையிலே தென்கரையிலே பிறந்த டீ. தென்கரை டீ. அப்பா யார் தெரியுமா? ராஜபாவா? ராமகிருஷ்ணனுடைய பேரு. ராமகிருஷ்ணன். அதனாலதான் டிஆர் மகாலிங்கம்னு பேரு. அவர் படத்தை அங்க வச்சிருக்காங்க. ஏன்? சங்க தலைவர் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஓம் படத்தையும் வைக்கணும் இங்க. நான் தலைவர் எண்ணம்னா கிடையாது, என்னைக்கும் தொண்டனாவே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். மூங்கில் ஒளிந்திருந்தான் முக்கண்ண சாமி, முதுகடல் போய்படுத்தான் முகுந்த சாமி, தாய்க்குமன் சாமி. இந்த சாமி யாரு? எல்லா சாமியும் சொல்லியா? இது உலகம் சுத்துற சாமி. அப்ப ஊர் சுத்தி சாமி. ஊர் சுத்துறதுல 2 வகை இருக்கு. என்ன? வேலை வெட்டி இல்லாம ஓ மாதிரி ஊரை சுத்துறது ஒண்ணு தண்டமா. வேலையோட காரணத்தோட எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படி சுத்துறது வேற. நான் அப்படி சுத்துறவே, நீ இப்படி சுத்துறாள். அது சரி, அது சரி இல்லையா? அவ சுத்துற வந்துருச்சு அப்படிதான் ஒரு காரணம். அதனால என்னுடைய திருநாமமோ நாரத மகரிஷி. யாரு நீங்க? நான் தான் நாரதர். நான் தான். போங்க காக்கட்டு. என்னப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆமா, நீங்க செட்டி நாட்டு சமயக்காரர். செட்டி நாட்டு சமயக்காரரா? சமையல்ல பல வகை பார்த்திருக்கேன். ஆமா. அதனாலதான் இன்னைக்கு உடுப்பின்னு ஒரு அளவான ஒரு இடம் இருக்கு. ஆமா. உடுப்பினா யார் தெரியுமா? உடுப்பினா வந்து இதுல பாரத போர் நடக்க மகாபாரதத்தின் சமையல்காரன் உடுப்பி. உடுப்பி அளவோட பக்கத்தோட அவன் சமைச்சு கொடுப்பானா. ஆமா. மகாபாரதத்துல உடுப்பின்னு பேரு. என்ன போய் சொல்ற? எப்படி சொல்ற? நான் மடியில அரிகரண்டி கட்டிக்கிறீங்க. இதுக்கு என்ன பேரு? அரிகரண்டி. அன்னதானத்துக்கு சமைக்க வந்தவரேன். அரிகரண்டி இதுக்கு பேரு. அது இதுக்கு பேரு அரிகரண்டியா? கையில இது சப்ளா கட்டைன்னு பேரு. பைச்சலாதிய சாமி. அது சர்ப்பத்துக்கு எலும்புச்சு புளிய கட்டை. இதுலயா? இதுல சர்ப்பத்தை வச்சு புளியணும். புளிஞ்சா தண்ணி எங்க போகும்? தண்ணி ஓட்டையில கீழே ஊத்தும். இதுல ஓட்டை இல்லையா? தண்ணி எதுல போகும்னு கேட்டேன். அப்ப காயடிக்கிற கட்டையா இருக்கு. இவ்வளவு காரம் இருக்கிறதப்பா. அதனாலே இது மகதையாள்னு பேரு. இவ்வளவு நேரம் நான் விளையாட்ட பேசுறேன்னு அது வேற. சரி, இனி நான் வினயத்துக்கு வரேன். வந்த உடனே இவங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல நான் கேட்கிறேன், நீங்க நாரதர் மகரிஷி அனுதினமும் யாரோட நாமத்தை பாடணும்? ஓம் நமோ நாராயணா. நாராயணா மந்திரத்தை சொல்லக்கூடியவனா. ஓம் நமோ நாராயணங்கிறது நீங்க மட்டும் தான் சொல்றீங்களா? உலகத்தில் சொல்லிருக்காங்களே. இங்கே ஆஞ்சநேய பெருமான் சொன்னான், சபரி மூதாட்டி சொன்னால், ராமானுஜர் சொன்னால், தும்புரி மகரிஷி சொன்னான். இந்த உலக மக்களும் அந்த நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்களே. சபரி மூதாட்டி, தும்புரு மகரிஷி, இவங்களெல்லாம் மக்களுக்கு படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி. ஆனால் ஆஞ்சநேயர் பெருமான எல்லாருக்குமே தெரியும். நேற்றைக்கு ஹனுமன் செஞ்ச ஆஞ்சநேயர் பிறந்த நாள். மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்திலே அவதாரம் செய்யப்பட்டவன் ஆஞ்சநேய பெருமான். அதனாலதான் அன்றைய நாள் அனுமன் ஜெயந்தி. அந்த ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு அப்பா யாரு, அம்மா யாரு? எனக்கு அப்பா பிரம்மா, அம்மா கலைவாணி. அப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா அம்மா? அஞ்சனா தேவிக்கும் கேசரி மைந்தனாக அவதாரம் செய்வது கதை. ஆனால் அவருடைய உற்பத்தி ருத்ரமூர்த்தி அவதாரம். சிவனுக்கு பிறந்தவன் தான் ஆஞ்சநேய பெருமான். சிவனுக்கு பிறந்த அப்பதான் ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா சிவபெருமான். அவர்தான். சிவபெருமான் நெத்தியில என்ன போட்டிருக்காரு? பசுபதி பாசம் என்கிற முப்பட்ட. ஆஞ்சநேய பெருமான் திருநாமத்தை போட்டிருப்பார். அங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்பா எந்த வழியோ புள்ள அந்த வழிதானே. அப்பா பட்டை போட்டிருந்தா புள்ள ஆஞ்சநேய பெருமான் பட்டதானே போடணும். ஏன் ராமன் போட்டான்? நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தாங்க பக்கத்து ஊருக்கு. சரி. கும்பாபிஷேக விழாவுக்கு ஊருக்கு வந்திருக்கு. அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் கேட்கிறாரு, ஏமா கல்யாணம் பண்ணிட்டு போனியே, என்ன புருஷன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. மாமியாம எல்லாம் நல்லா இருக்காங்க. புள்ள குட்டி ஏதாவது அப்படின்னு ஒரு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னது 2 பூச்சி ஒரு புழுன்னா. என்னது புள்ள பிறக்கணும்னா புழு பூச்சி பிறந்திருக்கு? என்ன சொன்னா? 2 பூச்சி ஒரு புழு.
அவர் விவரமா கேட்கிறாரு, எப்பா புள்ள இருக்கான்னு கேட்டனே, 2 பூச்சி ஒரு புழுங்குறியே, என்ன காரணம்னு அவர் கேட்டார். அதுக்கு தான் இந்த பொம்பளை புள்ள அழகா சொன்னா, ஐயா இதெல்லாம் வழக்கு சொல். அப்படின்னா என்ன, பூச்சினா பொம்பளை புள்ள, புழுனா ஆம்பளை புள்ளன்னா. அது எப்படி சொல்ற, பூச்சினா பொம்பளை புள்ள, புழுனா ஆம்பளை புள்ளன்னு? பூச்சினா பிறக்கிற பொழுது ரெக்க இருக்காது, அது அப்புறம் தான் முளைக்க ஆரம்பிக்கும், முளைக்க ஆரம்பிச்சா பறந்து போயிடும். பொம்பளை புள்ள இந்த வீட்டில் பூச்சி மாதிரி பிறந்து, பூச்சிக்கு எப்படி இறகு முளைக்குதோ அது மாதிரி அடுத்த வீட்டுக்கு அவ வாழ போறவ. அதனால தான் பூச்சி நான் பொம்பளை புள்ளன்னு சொன்னேன், புழுனா ஆம்பளை புள்ளன்னு. புழு எங்கே கிடக்கும், மண்ணுக்குள்ள. ஆம்பளை பைய வீட்டிலே கிடப்பேன், அதனால தான் புழுன்னா ஆம்பளை புள்ள, பூச்சினா பொம்பளை புள்ளன்னு விளக்கம் கொடுத்தா. காரணம் இருக்கு இல்லையா? அதே போல அப்ப ஆஞ்சநேய பெருமான் என்ன போட்டிருக்கணும், பட்டை போட்டிருக்கணும். கேட்கிற கேள்வி சிவபெருமான் பட்டை போட்டா புள்ள பட்டை. இப்ப நான் கேட்கிறேன், மார்கழி மாதம் 1ஆம் தேதி யாருக்கு மாலை போட்டுங்க? கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனுக்கு மாலை 1ஆம் தேதி போட்டோமா? கருப்பாடை ஐயப்பன் அப்படி இருக்காருல்ல. ஐயப்பனுக்கு அப்பா யாரு? ஐயப்பனுக்கு அப்பா சிவபெருமான். ஹரன் அரிங்கிற சிவனும் அரணுங்கிற பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து பெற்றிருக்கிறாங்க. அப்ப ஐயப்பனுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். சிவனத்தில் என்ன போட்டிருக்காரு? பட்டை போட்டிருக்காரு. ஐயப்பன் என்ன போட்டிருக்காரு? ராமம் போட்டிருக்காரு. இப்பதான் இந்த வாய் சொன்னுச்சு, அப்ப எந்த வழியோ புள்ள அந்த வழின்னு. அப்ப சிவன் பட்டை போட்டிருந்தா ஐயப்பன் என்ன போட்டிருக்கணும்? பட்டை தான் போட்டிருக்கணும். ஏன் போடல? அதுக்கு சரியா போச்சு. நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். அப்படி சொல்லப்படாதுங்க. பிறந்த இடத்தை விட வளர்ந்த இடத்துக்கே பெருமை அதிகம். அன்னைக்கு பந்தல நாட்டு மன்னனுக்கு குழந்தை இல்லை, அவர் காட்டுக்கு போறாரு. காட்டில் கையப்படாக பிறந்த ஐயப்பனை எடுத்து வந்து வளர்க்குறாரு. அவர் பந்தலாட்டு மன்னன் ராமம் போடுறவர். அதனால இந்த குழந்தைக்கு ராமம் போட்டு விட்டார். அதனால தான் பிறந்த இடத்தை விட வளர்ந்த இடத்திற்கு பெருமை. பிறந்த ஊருக்கு போல சேர்க்கணும், வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. நாம பிறந்த ஊருனா இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டைக்கு உள்ள இருக்கிறதுனால நான் சொல்லலாம் பூவரசக்குடின்னு சொல்லலாம், நீங்க வந்து உங்க ஊருக்கு ஒரு பக்கம் மாங்குடின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இந்த மாவட்டத்தை விட்டு வேற மாவட்டத்துக்கு போனா எந்த ஊர் சொல்லுவோம்? புதுக்கோட்டை தான் சொல்லணும். புதுக்கோட்டை தான் நம்ம சொல்லணும். இப்போ புதுக்கோட்டையை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் தமிழகத்தில் முதல மாவட்டம் ஆகிறப்ப எத்தனாவது மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் ஆணிச்சு. இந்த புதுக்கோட்டைக்கு பழமையான பெயர் என்ன? இந்த புதுக்கோட்டையில் எத்தனை ஊராட்சி ஒன்றியம், எத்தனை நகராட்சி, எத்தனை பஞ்சாயத்து தலைவர்கள்? இந்த புதுக்கோட்டை இருக்கே ஐயா, சொல்லியா என்ன பார்க்குறீங்க? இப்போத்தான் நான் நினைக்கிறேன், இதோட சுற்று பரப்பளவு 2 வேலை வாங்கியிருக்கலாம். இந்த வேலை செஞ்சதுக்கு அந்த வேலை வாங்கியிருக்கலாம். என்ன வேலை? ஒன்று தலையாரி வேலை, அவருக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியும். ஆமாம். இல்லைன்னா யாரு கணக்கு புள்ள வேலை, விஓ, அவராயிருக்கலாம். கிராம நிர்வாக அலுவலர், அதுதான் தமிழில் கிராம நிர்வாக அலுவலர். ஒன்று அந்த வேலையை பார்த்துருக்கேன், இந்த வேலையை பார்த்துருக்கேன். ஆனால் நீ என்ன கேட்குற என்கிட்ட? ஐயா அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில். மாங்கனாம்பட்டி தானே சொந்த ஊர்? மாங்கனாம்பட்டி தான். என்ன ஊரு? என்ன ஊரு? மாங்கனாம்பட்டி. இப்போ தானே இந்த வாய் சொல்லிச்சு, பிறந்த ஊருக்கு புகழை தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடுன்னு. அப்போ நீ பிறந்த ஊர்னா எதை சொல்லியிருக்கேன்னா? மாங்கனாம்பட்டி. என்ன ஊரு? மாங்கனாம்பட்டி. அதுக்கு பேரு மாங்கனாம்பட்டி அல்ல, மான் காணும் பட்டி. அதுதான் உண்மையான பேரு, மான் காணும் பட்டி, சுருக்கமா மாங்கனாம்பட்டின்னு சொல்லி. அதனாலதான் வந்து மான்கள் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு மாங்குண்டு அப்படின்னு ஒரு இடமே இருந்துச்சு. இந்த பகுதியில் நிறைய சிறப்புகள், அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிங்கிற காரணம் அதனாலதான் 1947 இது சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? ஆனா இந்த மாவட்டம் எப்ப மாவட்டமாச்சு? இதுக்குள்ள எத்தனை என்ன கேட்டீங்க? எத்தனை ஊராட்சி? எத்தனை ஊராட்சி, எத்தனை பஞ்சாயத்து தலைவர்? 2 நகராட்சி இருக்கு. ஒன்னு அறந்தாங்கி, ஒன்னு புதுக்கோட்டை. சரி, 2 நகராட்சி. 8 பேரூராட்சி, 10 தாலுகா, 13 ஊராட்சி ஒன்றியம், 499 பஞ்சாயத்து தலைவர்கள் நிறைந்தது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மொத்த நீ கேட்ட கணக்குக்கு உண்டான கணக்கு. பாருங்க, 10 தலைவர் இருக்கணும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருந்தாலும் கூட இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு எக்கச்சக்கமான சிறப்பு, ஏகப்பட்ட வரலாறு, அப்படி வரலாற்று சிறப்புகள் நிறைந்தது
நம் வாழக்கூடிய நம் நேசிக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் தனியாக நாணயம் அடித்து வாழ்ந்ததும் புதுக்கோட்டை. தனி அம்மன் நாணயம் அம்மன் காசு. அதனாலதான் அம்மன் காசும்பா. கேளு பாரு, எப்ப ஏதாவது காசு வச்சிருக்கா? என்கிட்ட அம்மன் காசு இல்லப்பா தனி அப்படின்னு சொல்ல. தபால் தலை புதுக்கோட்டை. இந்த புதுக்கோட்டைக்கு மகத்துவத்தை சிறப்பு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் எல்லா சமஸ்தானமும் கொண்டு போய் சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் ஒப்படைக்கிறாங்க. ஆனால் தனி ஒரு ஆண்டாக ஆட்சி புரிந்தது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பையனுடைய பெருமைகள் அற்புதங்கள் நேரம் இருக்கு. அதனால என்ன விஷயம் கேட்கறீங்க கேளுங்க. அண்ணன் தம்பி அண்ணன் தஞ்சையில, தம்பி வேந்தையில, மூத்தவன் மூவர் கோவிலில். அது என்ன? தம்பி தஞ்சையில, அண்ணன் வேந்தையில, மூத்தவன் மூவர் கோவில். தஞ்சாவூருக்கு போயிருக்கீங்களா? என்ன கடை, ஒரு மாசமா அங்கேதான் கிடந்தேன். தஞ்சாவூருக்கு போயிருப்பீங்க. தஞ்சாவூர்ல போய் சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டேன். யார கும்பிட்டிய? தஞ்சை பெருவுடையார், அவரை கும்பிட்டேன். பிரகதீஸ்வரர். பிரகதீஸ்வரர் பொண்டாட்டி பேர் தெரியுமா? பிரகதம்பாள். பெரிய நாயகின்னு பேரு. பிரகதம்பாள் இருக்கிறது கோகர்ணத்துல இல்லையா? ஆமா, பிரகதீஸ்வரர் பெரிய நாயகி அப்படிங்கிற சிறப்பு பாருங்க. அங்க இருக்கிற நந்தி, அந்த நந்தியும் வேந்தமட்டில் உள்ள நந்தியும் கொடும்பாலூர்ல உள்ள நந்தியும் ஒரு கல் எடுத்து செய்யப்பட்ட நந்தி. இந்த 3 நந்தியும் ஒரே அளவு, ஒரே கல்லு. அதைத்தான் நம்மால் வழக்கு சொல்ல சொன்னா, தம்பி தஞ்சையிலே ஒரு நந்தி, தம்பி தஞ்சையிலே ஒரு நந்தி, அண்ணன் வேம்பையிலே வேந்தம்பட்டில் ஒரு நந்தி, மூத்தவன் மூவர் கோயில்ல கொடும்பாலூர் மூவர் கோவில். அப்ப 3 ஊர்ல உள்ள நந்திக்கும் இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்ற காரணத்துக்காகத்தான் நீ சுருக்கமா கதை கேட்ட. தம்பி தஞ்சையிலே, அண்ணன் வேம்பையிலே, மூத்தவன் மூவர் கோவில்ல அப்படி நந்தியினுடைய பெருமை, கணக்கு, சிறப்பு. எல்லா ஊரும் ஆலயங்கள் போயிருப்போம். நம்ம புதுக்கோட்டையில் ஒரு ஆலயத்தில் இருக்க அம்பாள், அந்த கோயிலில் இருக்க ஒரு அம்பாள். அந்த அம்பாள் மானிட பெண்ணாக இந்த மண்ணில் பிறந்து மனிதராக உருமாறி மனிதராகவே வாழ்ந்து தன்னோட பருவ வயது அடைந்தவுடன் சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களாம். அது எந்த ஒரு கோயில் தெரியுமா? சிறப்பு என்ன தெரியுமா? காசியை விட வீசம் பெருசுட்டான். காசிக்கு வீசம் கூட. இந்த காசியை விட ஒரு வீசம் அளவு கூட, சிறப்பு கூட. என்ன ஒரு தெரியுமா? அதுதான் திருவுடையார்பட்டி. காசியில போய் ஒரு வேலை செய்ய முடியாதவன் திருவுடையார்பட்டியில போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டான்னா அங்க மிகப்பெரிய சிறப்பு. இது புதுக்கோட்டை மாவட்டம். பாருங்க, காசியை விட ஒரு சிறப்பு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குன்னா அதுதான் திருவுடையார்பட்டி. நீ ஒரு பெண்ணாக அவதாரம் செய்து இறைவனை சேர்ந்து இங்கே ஐக்கியமான பெருமை, அதுதான் திருவரங்குளம். அந்த திருவரங்குளத்துல மட்டும்தான் இவ்வளவு பெரிய சிறப்பு, இவ்வளவு பெரிய அற்புதம். அந்த கோயில்ல மட்டும்தான் நீ கேட்ட விஷயம் இன்னைக்கு நடக்குது. பெரிய நாயகி அம்பாள், அது பெரிய நாயகி. அதுவும் பெரிய நாயகி. பாருங்க, பெரிய நாயகின்னு சொன்னோன்னு சொன்னேன். நல்லா சொல்றீங்க. இப்ப தஞ்சாவூரை பத்தி ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. சரி, தமிழ்நாட்டில் 3 கோபுரம் மிக உயர்ந்த கோபுரம் சொல்லலாம். அந்த 3 கோபுரம் எதுனா, திருச்சி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் ராஜகோபுரம். அதற்கு அடுத்தபடியாக சொல்ல போனோம் மதுரை மீனாட்சி அம்மன் விமான கோபுரம். அதற்கு அடுத்தபடியாக சொல்ல போனோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம், தமிழக அரசாங்கம் முத்திரையா இருக்கக்கூடிய கோபுரம். இதையெல்லாம் பெரிய கோயில் சொல்லாம ஏன் தஞ்சாவூர் கோயில பெரிய கோயில் சொல்றோம்? தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. இங்க 2 சிறப்புங்க. ஒன்று மரகத லிங்கம், ஒன்று மரகத லிங்கம். 11 மரகத லிங்கம் இருக்கிறது வடநாட்டில் தான். ஒரு மரகத லிங்கம் இருக்கிறது தென்னாட்டில் தான். எங்க தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை. அந்த 11 லிங்கத்தை விட இதுக்கு சிறப்பு. அதனாலதான் தென்னாடுடைய சிவனை ஓட்டி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படி ஒரு சிறப்பு. அதெல்லாம் பாருங்க, ஆசிய கண்டத்துல அன்னைக்கெல்லாம் எந்த கோயிலும் இல்லை. ஆசிய கண்டத்துல முதல்ல கட்டப்பட்ட ஒரு கோயில் எதுன்னு கேட்டா தஞ்சை பெரிய கோவில். அதனாலதான் அன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில் இல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் அல்ல. அதனாலதான் அது பெரிய கோவில் அப்படின்னு பேர் வரக்கூடிய காரணம். அந்த கோயில்ல ஒரு சிறப்பு என்னன்னா, நிழல் கீழே விழாதவன் கோபுரம் அமைந்திருக்கும். அந்த கோபுரத்தை எப்படி அமைச்சாங்க? இன்னைக்கு வரலாறு எல்லாம் மாறி போச்சு. நல்லது நடக்குது அப்படின்னா நல்லதெல்லாம் நிறைய இடங்கள் நடக்காம கலிகாலம் பாருங்க. கலியுகம் என்ன, கலியுகம் இருக்க வேண்டியதான். அந்த கலியுகத்துக்குள்ள கடமைன்னு ஒன்று இருக்கு. அந்த கடமையை சரியா செய்யணும் அப்படின்னு ஒரு காரணம். அதனால்தான் ஒரு பெண்ணால் தஞ்சை பெரிய கோவில் நிழல் விழாது வண்ணம் வடிவமைக்கப்பட்ட காரணம் அப்படின்னு நான் சொல்ல, தஞ்சை விழா சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். இவ்வளவு காரணங்கள் பல இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அதனால இங்க என்ன வேலையா நீங்க வந்திருக்கீங்க? இங்க காவல். காவல்னா திணைக்காவல். ஓ, திணைக்கதற்கு காவல். திணை ஆண்கள் உழுது பெறுவது, பருவமடைந்த பெண்கள் திணை காவல் புரிவது எங்கள் குலமரபு. ஆண்கள் உழுது பயிர் விடுவதும், பெண்கள் பருவமடைந்த பெண்கள் திணை காவல் பார்க்கணும். எத்தனை பொம்பளை பிள்ளைங்க உள்ள இருக்கு? 2 பொம்பளை பிள்ளை. 2 தானா?
ஏன்னா 10 வாஞ்சு கூட்டியார சொல்றீங்களா? இது நாடகமா இல்லை வேற எதுவும் ஆடல் பாடலாம்? பொம்பளை 10 வாஞ்சு கூட்டியாடுறதுக்கு அப்படின்னா அது 10 பேரை கூட்டிருவீங்களா நீங்க? 10 பேரை கொண்டாதான் அது மட்டும் போட்டிருந்தா பொட்டல் தாங்குமா? ஊரு தாங்குமா? என்ன பண்றது? அப்படி இது ஒரு காரணம். அதனால உள்ள இருக்க பொம்பளை பிள்ளைகளை நான் பார்க்கலாமா? நீங்க பாருங்க, ஒரு பிள்ளை காதலிக்கிறேன்னு சொன்னல. ஆமா, ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். காதல் என்றால் அன்பு. ஆமா, யாரு வேணாலும் காதலிக்கலாம். அந்த அன்பு இல்ல, மனசு ஒண்ணு சேரும். ஓ, ஒண்ணு சேர்றது. பிள்ளை சரியா அணைய மாட்டேங்குது. ஒரு 11 ரூபாய் காசு வாங்கிட்டு அணைச்சு விட்டு போங்க. என்னடா அந்த புள்ள 5000 ரூபாய் கேக்குது, நீ 11 ரூபாய் கேக்குற? ஏப்பா, கும்மாங்குத்து நலவாரிய சங்க தலைவர் எங்க அண்ணன் காலையில தலைவர் அவருப்பா. நீங்க நலவாரி அட்டை எல்லாருக்கும் காலைல கொடுத்துடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, அந்த புள்ளைய கூட்டிட்டு வா. 11 ரூபாயில 5000 பாப்போம். புள்ள நல்லா இருக்குமா? புள்ள நான் பொம்பளை புரோக்கறேன். இல்ல புள்ள நல்லா இருக்குமான்னு கேட்டா, காதலிக்கிறியா அந்த பொண்ணு இப்படி உன்னோட அழகுக்கு ஈடாகுமான்னு கேட்கறான். அப்படியா? புள்ள நல்லா இருக்குமான்னு முட்டை முடியாது. சரி, நீ புள்ளைய கூட்டிட்டு வா, நான் பாக்குறேன். செஞ்சு விடுங்க. வாமா ஆயி. அடியில செய்தி சொல்லி அவனையும் தேடி வச்ச செய்தி சொன்ன முன்னவருதான்.